ஓம் வாராகி தாயே போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க. இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளை சுக்கிரவார அமாவாசை, சமைக்கவே கூடாத காய்கள் என்ன அப்படிங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, அமாவாசை அன்று என்னென்ன காய்கறிகள் சமைக்கவே கூடாது அப்படின்னு, என்னென்ன காய்கள் சமைக்கணும் அப்படிங்கிறதுலயும் நிறைய சந்தேகம் இருக்குது. சரி, என்னென்ன காய்கறிகள் முதல்ல சமைக்க கூடாது அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். முதல்ல அமாவாசை. நம்மளுக்கு இந்த அமாவாசை வெள்ளிக்கிழமை அன்று வருகிறது. அந்த அமாவாசை ரொம்ப ரொம்ப விசேஷமானது, சுக்கிரவார அமாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்ப இந்த அமாவாசை திதி எப்ப ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளை அதிகாலையில 4:56 ஆரம்பிச்சு மறுநாள் சனிக்கிழமை அதிகாலை 5 மணிக்கு நிறைவடைகிறது. இந்த அமாவாசை திதி நாளைய தினம் நம்மளுக்கு முழுமையாக அமாவாசை அப்படிங்கிறது இருக்குது. இந்த அமாவாசை நாட்கள்ல எல்லாருக்குமே தெரிந்ததுதான், முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அவர்களை நாம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா கவலையும் குறையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி நாம முன்னோர்களுக்கு படைக்கும் போது என்னென்ன காய்கறிகளை எல்லாம் சமைக்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு வரைமுறையும் சாஸ்திரத்திலங்களையும் நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம சாஸ்திரத்துல என்னென்ன காய்கறிகள் சமைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா முள்ளங்கி. இந்த முள்ளங்கியை எக்காரணத்தை கொண்டும் நீங்க அமாவாசை தினங்கள்ல சாம்பார் வைப்பது, வேற எந்த வகையில பொரியல், இந்த காய்களை நம்ம சேர்த்திக்கவே கூடாது. அதுவும் முன்னோர்களுக்கு நீங்க படையல் போட்டு நீங்க வழிபாடு செய்யறீங்க அப்படின்னா நிச்சயம் இந்த காய்கறிகளை நாம தவிர்க்க வேண்டும். முதல்ல முள்ளங்கி, அப்புறம் உருளைக்கிழங்கு, பீன்ஸ், சுரக்காய், கோவக்காய், முட்டைக்கோஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா கீரைகள். இந்த கீரையில மட்டும் ஒரே ஒரு கீரை மட்டும் அன்னைக்கு நாம சமைச்சுக்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகத்திக்கீரை. இந்த அகத்திக்கீரையை நீங்க படையல்ல சேர்த்திக்கலாம். இது முன்னோர்களுக்காக செய்யக்கூடிய படையல் அப்படிங்கிறதுனால அந்த அகத்திக்கீரை மட்டும் நாம அன்றைய தினம் சமைச்சுக்கலாம். நீங்க முன்னோர்களுக்கு படையெல்லாம் போடலைங்க, நாங்க சும்மா தான் வழிபாடு பண்றோம் அமாவாசை அன்னைக்கு அப்படின்னா நிச்சயம் நீங்க கீரைகள் சமைக்க கூடாது. அதே மாதிரி அமாவாசை தினங்கள்ல பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுப்பாங்க. அப்படி அகத்திக்கீரை கொடுக்கும்போது முன்னோர்களினுடைய ஆசீர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கும். நிறைய பேர் இன்றைக்கும் அகத்திக்கீரை பசுமாட்டிற்கு காலையில நீங்க கொடுக்கலாம். நீங்க காலையில வேலைக்கு போறீங்க, நாங்க மாலை தாராளமா கொடுக்கலாம். அமாவாசை அன்று நீங்க காலை மதியம் இந்த நேரத்துல, குறிப்பிட்ட நேரத்துல தான் கொடுக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு இதுவும் கிடையாதுங்க. அதனால நீங்க எப்ப வேணாலும் உங்களுக்கு எப்ப டைம் கிடைக்குதோ அப்ப கொண்டு போய் நீங்க பசுமாட்டிற்கு இந்த அகத்திக்கீரையை நீங்க தாராளமா கொடுக்கலாம். இந்த காய்கறிகளை நாம சமைத்தால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னோர்களினுடைய ஆசீர்வாதத்திற்காகவும் அவர்களினுடைய வருகைக்காகவும் தான் நாம இந்த படையலை செய்யறோம். அப்படி நாம இந்த காய்கறிகளை நாம சமைச்சு முன்னோர்களுக்கு படையல் இட்டோம் அப்படின்னா முன்னோர்களின் ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்காமல் போறதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. நம்ம சாஸ்திரத்திலேயே சில காய்கறிகள் சில நாட்களில் சமைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு, அமாவாசை அன்று அசைவம் கட்டாயம் சமைக்க கூடாது. இது நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க திரும்ப திரும்ப கமெண்ட்ஸ்ல, அமாவாசை அன்னைக்கு அசைவம் சாப்பிட்டுட்டு நாங்க இந்த வழிபாட்டை செய்யலாமா அப்படின்லாம். அப்படி கிடையவே கிடையாதுங்க. முக்கியமான விசேஷமான நாட்கள்ல அசைவத்தை தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை நம்மளுக்கு தரக்கூடியது. அதனால இந்த காய்கறிகளை முடிந்த வரைக்கும் நீங்கள் தவிர்த்து விட்டு சமைப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி நீங்க அன்றைய தினம் சாம்பார் வைக்கிறீங்க அப்படின்னா துவரம் பருப்புக்கு பதிலாக பாசிப்பருப்பு போட்டு சாம்பார் வைங்க. ரொம்ப விசேஷமானது. நம்மளுக்கு முன்னோர்களின் அருள் ஆசீர்வாதம் நம்மளுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். அதனால எல்லாமே நல்ல ஞாபகத்துல வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க இந்த சமையலை செஞ்சு உங்களுடைய முன்னோர்களுக்கு படையலிட்டு நீங்க அவர்களை வழிபாடு செய்யலாம்.
ஒவ்வொரு அமாவாசை அன்று முன்னோர்களை வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அதே மாதிரி முன்னோர்களை நாம எப்படி வழிபாடு செய்கிறோமோ அமாவாசை தினங்கள்ல நம்மளுடைய குல தெய்வத்தையும் அன்றைய தினம் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப விசேஷமானதுங்க. அது நிறைய பேர் இன்றைய காலகட்டத்தில் மறந்துடுறாங்க. அமாவாசை அப்படின்னா முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்னு. ஆனா எந்த அளவுக்கு முன்னோர்களுக்கு நம்ம வழிபாடு செய்வது தர்ப்பணம் கொடுப்பது முக்கியமோ அந்த அளவுக்கு நிகரான நம்மளுடைய குல தெய்வத்தை வழிபாடு செய்வது. நம்மளுடைய குலத்தை காக்கக்கூடிய குல தெய்வத்தை யார் ஒருவர் அமாவாசை அன்று வழிபாடு செய்கிறார்களோ அவர்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கஷ்டங்கள் தீரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. முடிந்த வரைக்கும் அமாவாசை அன்று உங்களுடைய குலதெய்வத்திற்கு சென்று நீங்க வழிபாட்டு செஞ்சுட்டு வர்றது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. எங்களுடைய கோயில் ரொம்ப தூரமா நாங்க அங்க போக முடியாது அப்படிங்கிறவங்க வீட்டிலேயே உங்களுடைய குலதெய்வம் படம் இருக்குது அப்படின்னா அதுலேயும் நீங்கள் வீட்டிலேயே வழிபாடு செஞ்சுக்கலாம். படமும் இல்லை அப்படின்னா ஒரு மண் அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. அதில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றிட்டு உங்களுடைய குலதெய்வத்தின் பேரை சொல்லி அதில் 108 முறை அர்ச்சனை செஞ்சுட்டு உங்கள் குலதெய்வத்தை அந்த விளக்கில் ஆகாவனம் பண்ணிட்டு நீங்கள் வழிபாடு செய்யலாம். இந்த மாதிரி நாம் நம்மளுடைய குலதெய்வத்தை வழிபாடு செய்யலாம். நம்மளுடைய குலதெய்வத்தின் அருள் நம்மளுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். ஒரு குடும்பம் தலைக்கணும், ஒரு குடும்பத்தில் விசேஷங்கள் நடக்கணும், ஒரு குடும்பத்தில் நம்மளுக்கு தடையில்லாமல் நம்மளுடைய வாழ்க்கை முன்னேறணும் அப்படின்னா குலதெய்வத்தை கட்டாயம் அவர்கள் வழிபாடு செய்ய வேண்டும். அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த குலதெய்வ வழிபாடு. அதனால நீங்க அமாவாசை அன்று முன்னோர்களுக்கு படையலிட்டு நீங்க வழிபாடு செய்றீங்கன்னாலும் இப்ப நான் சொல்லக்கூடிய சொன்ன இந்த காய்கறிகள் எல்லாம் சமைக்காமல் கத்தரிக்காய் சமைக்கலாம், நாட்டு காய்கறிகள் எல்லாவற்றையும் நீங்கள் சமைக்கலாம். ரொம்ப அது விசேஷமானது. நாட்டு காய்களை நீங்கள் தாராளமாக சமைக்கலாம். அதில் அவரைக்காய், வாழைக்காய், முருங்கைக்காய் இந்த மாதிரி காய்களை நீங்கள் சமைத்து பழையிடலாம். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.